Time 1:10 AM. Day 137. காலையில் ஒரு 9:30க்கு எந்திரிச்சேன். ஃபஸ்ட்டு கனவு இருக்கிறதுலேயே காமெடி கனவு என்ன தெரியுமா? நான் ஜீசஸோட பிளட் லைனில் இருக்கிற லாஸ்ட்டு எப்படி சொல்கிறது, லிவிங் பர்சன். ஓகேவா? அது எனக்கே தெரியாது. அது ஒரு பிஸ்னஸ் உமன் ஆஸ் வெல் ஆஸ் ரிசர்ச்சர் தான் அது கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அவங்க என்ன அந்த பிளட் லைன், இப்போ நான் கல்யாணமும் பண்ணல, எனக்கு ரீப்ரொடக்ஷன் குழந்தையும் இல்லை. ஸோ அந்த ஹேர் எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் அவங்க வீட்டில் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க ஒழிச்சு வைப்பாங்க. ஆனால் என்ன ஆகும், ஒரு வில்லன், ஒரு ரவுடி, ஒரு கொல்லணுன்னே நினைக்கிற ஒரு ஆள், அதாவது ஜீசஸோட இது அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே என்னை கொல்ல வருவாங்க. அவங்க இந்த ரிசர்ச்சர் லேடி என்னை ஒரு பெரிய ரூமில் ஒரு பீரோக்கு பேக்கில் ஒழிச்சு வைப்பாங்க. அது டபுள் டோரு. ஒரு டோர் திறந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. ஆனால் நான் செகண்ட் டோருக்குள்ளே இருக்கேன். அது சீக்ரெட் டோர், யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு டோர் அங்கே இருக்கிறது. அந்த கொலைகாரன் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் வெளியே பார்த்தேன். கொலைகாரன் என்னை பார்த்துட்டாங்க. அவங்க என்னை கொன்னுடுவாங்க. கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவர்கிட்ட நான் பேசினேன். அதாவது என்ன தெரியுமா கேட்டேன்? நீங்கள் ஓகேவா? நீங்கள் எதுக்கு என்னை கொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சின்ன வயசில் ஏதாவது ட்ராமா இருக்கா? இந்த மாதிரிலாம் கேட்டுட்டேன் கொலைகாரன்கிட்ட. கொலைகாரன் இப்போது நினைக்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. பட் நான் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டேன் கனவில். கொலைகாரன் என்னையே பார்த்துட்டுருக்காரு. அவர் ஆன்சரும் பண்ணுறாரு. என்னை மதித்து அவர் அந்த மனுஷன் ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் நான் என்னை கொண்டுட்டாரு இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்குள்ளே நான் எந்திரிச்சிட்டேன். பட் நான் நிறைய பேசினேன் அந்த பர்சன்கிட்ட. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? எதனால் உங்களுக்கு இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு என்னென்னமோ பேசினேன். அப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன். மூணு இருந்தான் பக்கத்தில், அதனால் நான் எந்திரிச்சிட்டேன். மூணு ஏதோ கத்திட்டு இருந்தான்னு எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிட்டேன். அவனை வெளியே துரத்திட்டு நான் மறுபடியும் தூங்கிட்டேன். செகண்டு தூக்கத்தில் வந்த கனவு எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுதான் கனவு. நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் கனவு. அப்புறம் நான் நினச்சேன், கடவுளே, எனக்கு பிஹெச்டி நீ கொடுக்கலன்னா அதை விட பெட்டராக ஒன்று எனக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்திடு. பிஹெச்டி பிஹெச்டி கிடைக்காம இருந்தது நல்லதாக போச்சுன்ற தோன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டினேன். அவ்வளோதான். ஓகே, அப்புறம் எந்திரிக்கிறதுக்கே 1 மணி மேலே ஆயிடுச்சு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன்? ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இது பண்ணேன் நான், ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் கார்ன், இது 2 தான் பண்ணேன். அப்புறம் சாப்பிடல, காஃபி மட்டும் தான் குடித்தேன். அப்புறம் குளிச்சுட்டு நான் ஆலிவ் க்ரீன் டிஷர்ட் போடலான்னு நினச்சேன். பார்த்தா அதோட ஒரு சைடு ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. ஸோ அது போட முடியாது. அப்புறம் பால் பச்சை கலர் ஃப்ளோரசன்ட் க்ரீனில் டிஷர்ட் இல்லை, ஒரு டாப் இருக்குங்கிட்ட, அது போடலான்னு நினச்சேன். சரி, ரொம்ப கலாய்ப்பாங்க சரு சந்துன்னு போடலை. பிளாக் அண்ட் ஒயிட் நியூஸ் பேப்பர் ஷர்ட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் கேபு புக் பண்ணேன். சாப்பிடல, கேப் ஏறினேன்.
கேப்காரங்க வந்து ரொம்ப சின்ன பையன். நல்லா தான் ஓட்டினாங்க. எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சு, சடன் பிரேக் போட்டதில் பேக்கில் தான் நான் வண்டி ஐ மீன் பேக் சீட்டில் தான் என்னோடய லேப்டாப் பேக்கும் டிஃபன் பேக்கும் வச்சேன். போட்ட பிரேக்கில் பேக் கீழே விழுந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி டிரைவர்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து பார்த்தா சர்வும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அவன் பிளாக் அண்ட் ஒயிட் போடுவான்னு. கோஇன்சிடெண்ட்டாக நடந்துச்சு. ஒயிட்டில் பிளாக்கு, நானும் ஒயிட்டில் பிளாக்கு. அப்புறம் பார்த்தா சந்து 6 மணிக்கு தான் வருவேன்னாங்க. ஆக்சுவலி நான் ஆஃபீஸ் வந்த டைம்லேயே ஸ்னேக்கு என்னை ஃபோன் பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா, வரலன்னா சாப்பிட்லன்னா ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் ஸ்னேக்கும் போய் சாப்பிட போனோம். அவங்க ஏதோ சாம்பார் சாதமும் கருவாடு ஃப்ரை அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்னேக்கும் நேற்று என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க, பர்சனல்ஸ். நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு பாயிண்டில் நான் வந்து சொன்னேன் எனக்கு தங்கச்சியே இல்லைன்னு. அவங்க வந்து நான் தான் அவங்க தங்கச்சி இப்படின்னாங்க. ஓன்னு இருந்துச்சு. இந்த ஃபன்னு ஓகே. அவங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ தேடிட்டு இருந்தாங்க. என்னம்மா தேடுறேன்னு கேட்டப்போ தண்டு தேடிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. கொத்தமல்லி தண்டு தேடிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ ஏம்மா சாப்பிட மாட்டேங்கன்னா, நான் என்ன பறவையா கொத்தமல்லி தண்டு சாப்பிட அப்படின்ட்டாங்க. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அவங்க டோனே கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். என்ன சொன்னாலும் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நான் ஏதாவது சிரித்தா அவங்க வந்து ஏன் சிரிக்கிறீங்க, இது அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஜோக் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் சொல்லுவாங்க. அதுக்கும் எனக்கு சிரிப்பு வரும். கொஞ்சம் ஃபன்னியாக தான் போச்சு. மேடத்துக்கு கொஞ்சம் முடியல, வயிறு வலினெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணேன். வந்த உடனே வந்து கப் கழுவும் போது அருணை பார்த்தேன். அருண்கிட்ட நான் சொன்னேன், நித்யாவும் இருந்தாங்க அங்கே. சாரி அதுக்கு எல்லாம் முன்னாடி ஆஃபீஸ் என்டர் ஆகும்போது லாபிலே நான் பிரதீக்ஷாவை பார்த்தேன். செம்மையாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் அப்படியே உள்ளே போனேன். லைக் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே திரும்பினேன். நல்லா இருந்துச்சு அந்த வியூ. ஆமாம், அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கப்பு கழுவுறதுக்கு போனேன். அப்போது அருணை பார்த்தேன். அருண்கிட்ட சொன்னேன், அருண் நீங்கள் எப்போ காஃபி குடிக்க போவீங்க, நீங்கள் காஃபி போகும்போது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காஃபி தரேன் அப்படின்னேன். அவர் ஓகே 4 மணிக்கு தான் போவேன்னார். ஓகேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மனிஷா கூட உட்காந்தேன். அதுக்கும் முன்னாடி மனிஷா கூட உட்காரத்துக்கு முன்னாடி என்னாச்சு, ஒர்க்கு ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதெல்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 4 மணி ஆகிடுச்சு. அருண்கிட்ட சொன்னேன் காஃபி போட்டு தரேன். அவரை வர சொன்னேன். அவர் கப் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஸ்டிக்கி நோட்டில் எழுதியிருந்தேன், தேங்க்யூ ஃபார் வைப்பிங் ஆஃப் த டஸ்ட், தேங்க்யூ ஃபார் வைப்பிங் த டஸ்ட் ஆஃப் மை கம்ப்யூட்டர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுனேன். எனக்கு கரெக்டாக எழுதுன ஞாபகம் இல்லை. அந்த குட்டி ஸ்டிக்கி நோட்டை அவரை கிளாஸில் ஒட்டிட்டு அவருக்கு ஹேசல்நட் காஃபி போட்டு கொடுத்துட்டு கையில் கொடுத்துட்டேன். அவர் செம்ம ஷாக் ஆகிட்டார். லக்ஷ்மி அக்கா அங்கே இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, காஃபி ஸ்பெஷலிஸ்ட் நானா. அப்புறம் காஃபி கொடுத்து அவர் ஸ்டிக்கி நோட்டை அதில் எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு பாக்கெட்டில் போட்ட நான் பார்த்தேன். காஃபி பார்க்க கலர் இல்லைண்ணா, கலர் அப்படி தெரியல, ஆனால் காஃபி சூப்பராக இருக்குது, வாசனை நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. தெரியும், அதனால தான் போட்டு கொடுத்தேன். மைண்டில் நான் நினச்சேன், என் அன்பெல்லாம் காஃபி ஹேசல்நட் காஃபி கொடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த இன்பத்தை பகிர்ந்துக்குவேன். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு, அப்புறம் மனிஷா கூட உட்காந்தேன், கைசன் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஆஷிஃப் கூட உட்காந்தேன், அந்த கைசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக் போனோம். நான், சரு, அப்புறம் ஸ்னேக்கு. நல்லா இருந்துச்சு, ஃபன்னியாக இருந்துச்சு. அதை விட எப்போ எனக்கு அந்த பிளேஸை தாண்டினாலும் தீனா ஞாபகமாகவே வருது. எப்போவுமே அவன் உட்காந்துருப்பானா, இப்போ உட்காந்துருது இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சஞ்சய் வேறு சொன்னான், என்னக்கா பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கா? இப்போ நான் சொன்னேன், ஆமாம், அவன் இல்லைல்ல, அங்கே ஒரு மாதிரியாக இருக்குது.
எப்போவுமே அங்கே உட்காந்துருப்பானா, ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பானா, இல்லை அட்லீஸ்ட் பார்த்துட்டு இருப்பானா? அவன் இல்லையா, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு தெரியல. ஐயோ, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் நினச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் பிரேக் போனோம், பஜ்ஜி கடைக்கு போனோம். நான், ஸ்னேக்கு, சரு பஜ்ஜி சாப்பிட்டோம். முட்டை அது ஒரு ஃபன்னு. பிரேக்கு கீழே வந்தோம். அப்போது ஒரு பொண்ணு இருக்காங்க பக்கத்து ஆஃபீஸில். அவங்க லைக் நான் இந்த இயர் இல்லை, லாஸ்ட் இயர் இல்லை, 2 இயர்ஸ் அந்த ஓகே 2025லையா 4லையா ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு டைமில் அவங்க வந்து எனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஐ மீன் நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபேஷன் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஆர்எம்சியில் நடத்தின ஒரு ஃபேஷன் ஷோ. அதில் அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவங்களுக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க எங்கிட்ட எப்பப்போ பார்த்தாலும் வந்து ஸ்மைல் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் பற்றி பேசுவாங்க, ஹேர் கலர் பற்றி, ஆக்சசரிஸ் பற்றி எல்லாம் பேசுவாங்க. ஸோ இன்றைக்கும் நேற்றும் அவங்கள நான் பார்த்தேன். அவங்க என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. அவங்களும் பிளாக் டாப் தான் ஏதோ போட்டிருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு என்ன இன்ட்ரோ பண்ணணுமா, அவங்களுக்கு அதை பண்ணணும்னு ஆசைன்னு இவங்க இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையனை இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க பேர் இர்ஷாத் ஏதோ சொன்னாங்க, வேறு பொண்ணு திவ்யான்னு ஏதோ சொன்னாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். அப்போ சருவும் ஸ்னேக்கும் அங்கே நின்று கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சரு சொன்னாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ டீசெண்டாக 2 பேரும் இன்ட்ரோ கொடுத்தாங்க, நீங்களும் இருக்கீங்களே, நாங்கள் அங்கே சும்மா நிற்கிறோம், இன்ட்ரோவே கொடுக்கலன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் கொடுத்துருப்பேன். அந்த பையன் என்னை இன்ட்ரோ கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கு, அதனால தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் பஜ்ஜி கடையில் நிற்கும்போது பஜ்ஜி சாப்பிட்டதுக்கப்புறம் சரு காஃபி குடிக்கணும் இல்லை டீ குடிக்கணுன்னா, அப்போது நானும் ஸ்னேக்கும் ஒரு வாக் போனோம். அங்கேயும் ஒரு ஃபன். நாங்கள் அப்படி பேசிகிட்டே நடக்கிறோம். சின்ன வயசில் என் அக்கா அக்காவோட விரலை நான் இப்படி பிடிப்பேன். அந்த லாஸ்ட்டு லிட்டில் ஃபிங்கர் இருக்குல்ல, அதில் பிடிச்சிட்டா தான் அக்கா என்னை ரோட்டில் நடத்துவாங்க. நான் அந்த மாதிரி தான் நேற்று ஸ்னேகாவை நடத்தினேன். எனக்கு என்னமோ தெரியல, அவங்கள எனக்கு தங்கச்சி இல்லை, அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் அக்கா என்ன ட்ரீட் பண்ண மாதிரி தான் நான் அவங்கள கையில் பிடிச்சி கொண்டு போனேன் நடந்த ரோட்டில். நல்லா இருந்துச்சு. நாங்கள் பேசி சிரிச்சிட்டு, அவங்க என்ன எங்கள் சின்ன பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணீங்க, என்ன ஃப்ளவர் இப்படி பண்ணுறீங்க, என்ன ஃப்ளவர் அப்படி ஃப்ளவர் இப்படிலாம் சொல்லும்போது க்யூட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே நடந்துகிட்ருக்கோம். அவங்கள நான் வந்து சொன்னேன், எனக்கு என்னமோ அவங்களுக்கு நாஷியான மாதிரி தோணுச்சு. பால் ஒத்துக்கலையா, இல்லை லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆகிட்டு வராங்களா, இல்லை கேஸா? பால் சம்டைம்ஸ் கேஸாக ஆகும். ஸோ பட்டர் மில்க் குடித்தா சரியாயிடும். அவங்கள நான் ரொம்ப வற்புறுத்தினேன் குடிக்க. நாங்கள் ஒரு மாசி கடைக்கு அப்புறம் ஒரு ஃபேன்சி ஷாப் மாதிரி ஒன்று இருந்துச்சு, ஃபுல் கிளாஸ் டோரு. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது 2 பேர் உள்ளே இருந்து என்னை பார்த்து சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். எனக்கு ஹாய் சொல்லிட்டாங்க. டோர் திறந்துட்டு ஹாய் சொன்னாங்க. நானும் ஹாய் சொன்னேன். அப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க வந்து, ஆமாம் தெரியும், நான் உங்களை இன்ஸ்டா ஃபாலோவர், நீங்கள் சோலோ ட்ராவல் பண்ணுவீங்கள அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது தெரியும், செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஆனால் மைண்ட் ஃபுல்லாக இதுவே சரு அங்கே கூட இருந்ததுன்னா அவ்வளோதான், சோழிங்கநல்லூரில் மீன் விற்றுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சி சிரிச்சிட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் எனக்கு அங்கே கஸ்கட்டா ஐஸ்கிரீம் பார்த்தேன். கஸ்கட்டா இல்லை, சாரி, அதுக்கு பேர் என்ன, சண்டே ஐஸ்கிரீம் பார்த்தேன். ரொம்ப நாளாச்சு சண்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, சின்ன வயசில் சாப்பிட்டது. அது வாங்கி சாப்பிட்டப்போ அது வாங்கினேன். அப்புறம் கிண்டர் ஜாய் மாதிரி ஏதோ ஒன்று ஸ்னேக்குக்கும், அப்புறம் பட்டர் மில்க்கும் வாங்கிட்டு, சர்வ ஸ்னேக்கும் வாங்கிட்டு அப்படியே நடந்துட்டோம் மறுபடியும். அப்புறம் அங்கே ஏழக்கா இருந்தாங்க. ஏழக்கா தங்கச்சியும் பஜ்ஜி கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் நின்று ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டோம். கேரம் நான் ஆடினேன், சந்து கூட தான் ஒரு கேம் தான் ஆடினேன். அதுவும் நான் சரியாக போடவே இல்லை. எனக்கு செம்ம வயிறு வலி, இடையில மூட் ஸ்விங் ஆச்சு, டென்ஷன் ஆச்சு.
எனக்கு எதெல்லாம் போட்டு உடைக்கணும்னு தோணுச்சு. மனசே சரியில்லை. ஆனால் நல்லா தான் இருந்தேன். ஆனால் இப்படியும் இருந்தேன். அது வேறயா? அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? வேற 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 மோனி இன்னைக்கு பச்சை கலர் போட்டு வந்தாங்க. ஆக்சுவலி ஹோல் ஆஃபீஸ் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்தாங்க. ஹெச்ஆர்டி மட்டும்தான் எல்லோவில் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அலெக்ஸுக்கு டிஷர்ட் கிஃப்ட் பண்ணோம். அஜய், எந்த அஜய், ஆஃபீஸ் அஜய் வந்து பிளாக் டிஷர்ட்டு ஒரு ஜாக்கெட் போட்டான். மாஸாக இருந்துச்சு. லைக் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வர மாதிரி இருந்துச்சு. கண்ணாடி வேற போட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு லைக் அவனுக்கு அது தெரியல, அவனோட பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு. பட் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு மனிஷா கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். மனிஷா ப்ளேஸ்க்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கைசனுக்கு முன்னாடியே பின்னாடியே ஞாபகம் இல்லை. எனக்கு மனிஷாவே ரொம்ப பிடிக்கும். மனிஷாவை விட மனிஷா பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணன் ரெய்னா வந்து இப்போ எவ்வளோ 9th ஸ்டாண்டர்டோ 9th தான் நினைக்கிறேன். 8th 9th ஞாபகம் இல்லை. அவங்க ஜம்மு காஷ்மீரில், அதான் அவங்க நேட்டிவு மனிஷாவோட. எனக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்கும். கண்ணன் வந்து பாய் கட் பண்ணியிருப்பாங்க. செம்ம கேரக்டர். எப்படி சொல்கிறது, ஒரு நாள் தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன். அப்படி பிடிச்சிருந்தது எனக்கு. இப்போது பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் ஞாபகம் இருக்குது கண்ணனை பற்றி சொல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்ணன் வந்து ஒரு நாள் அவங்க டைரியில் ஏதோ ஒரு பையனை பற்றி எழுதியிருந்தாங்க. பிடிக்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அது வீட்டில் மாட்டினாங்க. கண்ணன் ஒரே பொண்ணு. அப்போ இவங்க இந்த அப்பா அம்மா வந்து அவங்கள திட்டி விட்டுட்டாங்க. ஓகே, அப்போது கண்ணன் வந்து அதை என்கிட்ட சொல்கிறான். அப்படி திட்டி விட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்களாம், அவள் வந்து இப்போ மிக்சரில் இருக்கா, அதுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ கண்ணன் என்கிட்ட சொல்கிறான், அவங்களுக்கு தெரியாதுல்ல, நான் அங்கே போனாலும் இப்படி தான் இருப்பேன், நான் லெஸ்பியனாக மாறிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக நல்லா ஃப்ளர்ட் பண்ணுவா. திடீர்னு பக்கத்தில் வந்து நிற்பா. கை எப்படி சொல்கிறது, ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வருவாள், ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வருவாள். சூப்பராக இருக்கும் கண்ணன். பார்க்கவும் சூப்பராக இருப்பாள். கேரக்டரும் சூப்பராக இருக்கும். லைக் சான்ஸே இல்லை. கண்ணனே வந்து லைக் நான் அவங்கள ட்ரை பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. சான்ஸே இல்லை. நான் அன்னைக்கு அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பிளாக் தான் போட்டுட்டு போனேன். கண்ணனுக்கும் பிளாக் பிடிக்கும்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். நிறைய பேசினோம் நானும் கண்ணனும் மனிஷா. அப்புறம் மனிஷா கிட்ட இன்னொரு கேரக்டர் லைஃப்பில் நான் ரிமூவ் பண்ண ஒரு கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தேன். அவங்க எதுக்கு அது கேட்டாங்க, லைஃப் அப்டேட்ஸ் கேட்டப்போ நான் சொன்னேன், மறுபடியும் லைஃப்பில் வந்துச்சு. என்கிட்ட எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான், ஏன் பவுண்ட்ரி வைக்கலை அப்படின்னு. நான் பவுண்ட்ரி வைக்காமலாம் இல்லை, பவுண்ட்ரி தாண்டி வந்திருந்தாங்க. நானும் லிமிட்டேஷன்ஸ் சொல்லியும் அதை தாண்டி வந்தாங்க. பொறுத்து நிறைய போனேன். லிமிட்டு கடந்த உடனே அப்போவும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் இருந்தேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் ரீச் ஆனப்போ தான் வந்து அது வேணான்னு நான் டிசைட் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க கண்ணன் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற பர்சன். சூப்பராக ஸ்கேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒலிம்பிக்ஸுக்கே போவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு மனிஷா காமிச்சாங்க. நேற்று ஏதோ காம்படிஷன்ஸ் இருந்துச்சா, ஸோ அவங்க ஸ்கேட் பண்ணதை காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சந்து வந்தாங்க. சந்துக்கிட்ட நான் சொன்னேன், என்னோட இந்த
கனவுல நடந்தெல்லாம் சொன்னேன். அப்போது சந்து சொன்னார், கனவுல மட்டும் அந்த கொலையாளி சந்துவாக இருந்தால் அப்போவே ஒரே வெட்டில் என்னை வெட்டியிருப்பாராம். ஓவராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெட்டியிருப்பாராம். அப்புறம் ஆமாம், காற்று வந்தான், காற்றுக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசினேன். காற்று என்னை கன்னத்துலேயே அடிச்சிட்டா, எனக்கு செம்மையாக வலிச்சது. அவள் மேபி அவளுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லாரோட பெயின் ரிசெப்டர்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு எனக்கு அந்த வலி இருந்துச்சு. லெஃப்ட்டு கண்ணும் அவ்வளோதான், அப்படி இருந்துச்சு. ஷிவும் பிளாக்கு, எனக்கு அதுவும் செம்ம ஹாப்பி. லைக் அவங்க ஆக்சுவலி நான் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு தான் சொன்னேன். அவங்க பிளாக் போடுவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அப்புறம் என்னாச்சு, அவங்களும் வந்து எப்படி இருக்க எல்லாம் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் மூட் ஆஃபில் இருக்கேன், என்கிட்ட ரொம்ப இதுவாக பேசாங்க, நான் ட்ரிகர் ஆகிடுவேன் அப்படின்னு. என்கிட்ட மட்டும் இப்படி ஆகாதீங்க அப்படின்னாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் வேணும்னு ஆக மாட்டேன், எனக்கு தெரியல, சம்டைம்ஸ் ட்ரிகர் ஆகும், ஆனால் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல ரிலேஷன்ஸ் வந்து கோவத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் திஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ், அது தெரியல. ஆக்சுவலி மென்ஸ்ட்ரல் ஃபேஸஸ் பற்றி நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். வேறு என்னாச்சு, டின்னரில் ஒரு ஃபன்னு. அலெக்ஸோட லாஸ்ட் டே. மோனி வந்து எப்போவுமே பாரதி அக்கா, நான், சரு, அந்த சைடில் அலெக்ஸ், மோனி, சிந்து அக்கா இப்படி தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி நேற்று டிஃப்ரெண்ட்டாக மோனி, பாரதி அக்கா, மோனி, சரு, நான் அப்படி உட்காந்தோம். ஆப்போசிட்டில் ஸ்ரீனி உட்காந்துருந்தாங்க, சிந்து அக்காவும் இருந்தாங்க. சரு ஆரம்பிச்சிட்டான், அதாவது இனிமேல் மோனி தான் அவங்க க்ரஷ்ஷாக. அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து சிவாவாம். நான் சொன்னேன், எனக்கு வந்து அப்போது கோவமே வந்திருக்கக்கூடாது. நான் நார்மலாக இருந்தால் எனக்கு எதுவுமே தோணியிருக்காது. பட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு சின்ன சின்ன விஷயம் கொண்டு ட்ரிகர் ஆகும், நான் பாசிட்டிவ் ஆகிடுவேன், எதுக்கு கோவப்படுறேன்னு தெரியாது, எதுக்கு அழுறேன்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் முன்னாடியே நான் சொன்னேன், மூட் ஸ்விங்ஸ் ஆக போகுது, நான் மூட் ஸ்விங்ஸில் இருக்கேன், என்னை ட்ரிகர் பண்ணாதேன்னு அவ்வளோ சொல்லியும் கேட்கல, சொல்லிகிட்டே இருந்தான். என்னை ரொம்ப வெறுப்பேற்றினான். நான் சொன்னேன், எனக்கு பொசசிவ் ஆகுது அப்படின்னு கூட சொன்னேன். அது தெரியல, வெறுப்பேற்ற சொன்னால் கூட அது இன்னொரு ரீசனும் கூட இருக்குது. லைக் நாங்கள் டெய்லி உட்கார்றது வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருந்தால் அதுவும் எனக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு எல்லாமே ஹர்ட் ஆச்சு. வயிறு வலி வேறு, மூட் ஸ்விங்ஸ் வேறு, நான் பார்க்காத பர்சனெல்லாம் நான் பார்த்துட்டேன், அது வேறு. எல்லாமே எனக்கு கலந்து கோவம், கஷ்டம் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. இன்னும் ஒரு 2 மினிட் அவன் எக்ஸ்ட்ரா பேசினா நான் அழுதுருப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் ஒரு விஷயமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் வார்த்தையை விட்டுட்டேன். அவன்கிட்ட சொன்னேன், நான் கத்தி தான் சொன்னேன், எல்லோரும் முன்னாடியே சொன்னேன், காசு கொடுத்துட்டல, இனிமேல் நீ இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு. அப்போ பாரதி அக்காவும் சாராவும் 2 பேரும் சொன்னாங்க, இது ரொம்ப தப்பு, காசை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இப்போ நான் கோவமாக இருக்கேன், இந்த ஃபேஸில் நான் இப்படி தான் பேசுவேன், வேணா அக்செப்ட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சாரியும் சொல்லலை. மேபி நான் நார்மலான சொல்ல வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எனக்கு வெங்கடேஷ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. வெங்கடேஷ் வந்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு. வயிறு வலி ஓகேவானு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளை கேர் பண்ணுறாங்கல்ல ஆன்னு இருந்துச்சு. சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நான் ஒரு ஃபன் பண்ணேன் தெரியுமா, இப்போது வயிறு வலி இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் விக்கின்னு அனுப்பிட்டேன், வெங்கின்னு அனுப்புறதுக்கு பதிலாக
அது நைட்டு தான் அதுக்கு அவர் அனுப்புறதுக்கு நான் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணேன். அவரை சொல்கிறாரு, என் பேர் வெங்கி, விக்கி இல்லை அப்படின்னு. ஸோ நான் அதை தான் மீன் பண்ணேன். கொஞ்சம் ஜோன் அவுட் ஆகிட்டு ரிப்ளை பண்ணேன்னா அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வேறு என்னாச்சு, நிறைய சிரித்தோம். காஃபி நான் வந்து விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்கார் ப்ரைடுக்குள்ளே பிபிஓவில். நான் ஸ்டார்டிங் ப்ரைடில் நான் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு பாட்டெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அதெல்லாம் இல்லை. நான் வந்து பழைய ஃபோனில் இருந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணதுனால பேக்கப்பில் எதுவும் வரல. இதுதான் எனக்கு வாட்ஸ்அப்பில் பிடிக்காதது. பழைய மெசேஜ் எல்லாம் போயிடும், கஷ்டம். அதை ஒன்ஸ் நம்ம டிலீட் பண்ணால் அது எப்படி சொல்கிறது, ஸ்டோரேஜ்லேருந்து போயிடுச்சுன்னா போயிடுச்சு. மறுபடியும் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணால் சென்ட் அகெயின் அப்படின்னு வரும் கேவலமாக. நான் வந்து விக்னேஷுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். நானும் அஜயும் நிறைய ஃபோட்டோ எடுத்தேன். அஜய்க்கு நான் நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன், வீடியோ எடுத்து கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. அஜய் சொன்ன ஒன்று எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. எதுக்கு அவர் என்னை குட் சோல்னு சொன்னார்னு எனக்கு தெரியலை. ஆனால் லாஸ்ட்டு போகும்போது நான் தேங்க்யூ ஃபார் யூர் டைம்னு சொன்னேன். அதுக்கு அவரும் வந்து நான் தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னாரு. எனக்கும் அது தோணுச்சு. 2 பேரும் பேசும்போது 2 பேரும் தான் ஹீல் ஆகும்ல. நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 10:30 11க்கு எனக்கு பிங்க் பண்ணிட்டு இங்கே வாங்க அப்படின்னுவாங்க என்ன. அண்ட் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்போவாவது அந்த 2 பர்சனில் ஒரு பர்சனை பற்றி நான் பேசினேன், என்னை தடுத்துடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2-3 தடவை நான் ரிப்பீட் பண்ணப்போ அவங்க என்னை தடுத்தாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் என்ன, அஜய்க்கும் காஃபி போட்டு கொடுத்தேன், விக்னேஷுக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். விக்னேஷும் வாசனை நல்லாயிருக்கு, என்னது அப்படின்னு கேட்டாங்க. ஹேசல்நட் காஃபி அப்படின்னு. அப்புறம் அலெக்ஸோட லாஸ்ட் டேக்கு ஷர்ட்டு கொடுத்தோம். அலெக்ஸோட சரியாக பேசவே முடியலை. எனக்கு தெரியும் அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு அலெக்ஸ் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது, பர்சனல்ஸ் சொல்கிற அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. பட் அந்த கேங்கில் அவரும் இருந்தார், அவரும் போயிட்டார். இனி ப்ரைடில் அவரும் இல்லை. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இத்தனைக்கும் ப்ராஸ் செக்ஷன்ஸில் இருந்துட்டு சேஞ்ச் அக்செப்ட் பண்ண இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். பீப்புள் விட்டுட்டு போவாங்க, யார்கிட்டையும் அட்டாச் ஆகாதன்னு நான் எனக்குள்ளே சொன்னாலும் என்னால் அது ரியல் லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. கேபில் திரும்ப வரும்போது நான் சாப்பிட்டேனா, நான் ஓகேவா இப்படிலாம் கேட்டது எனக்கு அப்படியே இருந்துச்சு. வெங்கி கேட்டது. அப்புறம் அது இப்படி திமிங்களும் என்னை கேட்டாங்க. எனக்கு நம்பவே முடியலை. எங்கேயோ ஃப்ரான்ஸில் வேலை செஞ்சுட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ நான் எங்கேயோ இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன், என்னை ஞாபகம் வச்சு லைஃப் எப்படி போகுதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. திமிங்கலம். அது எப்படி திமிங்கலம், நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். வேறு என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன்னு என்னால் சொல்ல வரல. நல்லா தான் இருக்கேன், ஜஸ்ட் மூட் ஸ்விங்ஸ், அது சரியாயிடும். ஓகே, இனி வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் சொன்னேன்ல அந்த அதுக்கு பேர் என்ன, மென்ஸ்ட்ரல் ஃபேஸஸ். ஆக்சுவலி 4 ஃபேஸஸ் இருக்குது, சரிங்களா? இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபேஸு வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ஒரு 5 to 7 டேஸில் இருக்கும். இப்போ வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் செம்ம லோவாக இருக்கும். ப்ளீடிங் பண்ணுற டைமு, தலைவலி, கைவலி, கால் வலி, முதுகு வலி, எல்லா வலியும் சேர்த்து மூட் ஸ்விங்ஸ் வேறு வந்து கடுப்பாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் காமாக, கம்ஃபர்டிங்காக, கொஞ்சம் எமோஷனலி சப்போர்ட்டிவாக இருந்தால்
ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஒரு ஹக்கோ, இல்லை ஒரு டீ காஃபி போட்டு தரதோ, இல்லை ஹாட் வாட்டர் பேக்கு தரதோ, இல்லை ஏதாவது வேணுமா கேட்குறதோ, இல்லை என்ன டிஸ்டர்பே பண்ணாமல், ஐ மீன் நோண்டாமல் இருக்கிறதோ நல்லதாக இருக்கும் அந்த டைமில். இது எனக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். அப்புறம் வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வரும், அது முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபோலிகுலர் ஃபேஸு, அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது. அப்போ வந்து ஹார்மோன்ஸு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் எனர்ஜி மோட்டிவேட்டட்லாம் தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ண, க்ரியேட்டிவாக யோசிக்கணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும்னெல்லாம் யோசிக்க தோணும். அப்போ வந்து ஒரு டேட் பிளான் பண்ணுறதோ, இல்லை ஒரு வாக்கு போகிறதோ, இல்லை ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறது பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் தான் வந்து ஓவலேஷன் ஃபேஸு, ஐ மீன் இந்த ஃபேஸு ஃபோலிகுலர் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஓவலேஷன் ஃபேஸு. அப்போ வந்து செம்மையாக மூடாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் லெவல் வேறு லெவல் இருக்கும். எக்கும் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். செக்ஸ் ட்ரைவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ வந்து ரொமான்ஸ் பண்ணலாம், ஃப்ளர்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட்டு வந்து லுட்டியல் ஃபேஸு. இப்போ நான் வந்து அந்த ஃபேஸில் தான் இருக்கேன். அதாவது கிரேவிங்ஸு, ப்ளாட்டிங்கு, அப்புறம் இரிட்டேட்டபிளான மூட் ஸ்விங்கு, டயர்டு எல்லாமே வரும். தேவையில்லாமல் என்னை நோண்டக்கூடாது. சும்மா நான் வந்து சண்டை போடுவேன். அப்போ வந்து திருப்பி சண்டை போடாமல், கேட்காம மதிக்காமல் இருந்தாலே போதும். ஐ மீன் சண்டை போடாமல் இருந்தால் போதும், மதிக்காமல் இருக்கணும் இல்லை. அப்புறம் என்ன, ஏதாவது ஹெல்ப் பண்ணால், நான் ஏதாவது சண்டை போடும்போது அதை காமாக கேட்டுட்டு, ஓகே அந்த மூடில் தான் நான் இப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் மெயினாக ஸ்பேஸ் கேட்டால் கொடுக்கணும். சருக்கு நான் ஸ்பேஸ் கேட்பேன்னு நல்லா தெரியும். லைக் மீ டைமும் தேவைப்படும், அட் த சேம் டைம் இருக்கணும்னு தேவைப்படும். லைக் ரெண்டுமே இருக்குது. ஓகே, இது வந்து ஃபுல்லாக இப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை, ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இது நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், அதான் இப்போவே சொல்லணும்னு நினச்சேன், பட் இப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் கேபை ஏறினேன். ஏறினதும் கேப்காரர் என்னை ஞாபகம் வச்சுருக்காரு. உங்களை ரொம்ப நாளாச்சு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்னு எனக்கு டோர்லாம் திறந்து கொடுத்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாம் சொன்னாங்க. நல்ல மனுஷன். நான் அவரை முன்னாடி அவரை பார்த்ததே இல்லை. மேபி அவர் என்னை ஒரு தடவை ட்ராப் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுருக்காரு போல். அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ டயர்டு. ஃபஸ்ட்டு போயிட்டு ஹாட் வாட்டரில் குளித்தேன். ஐ ஃபீல் ஸோ குட். பிரதீப் ஆல்ரெடி சென்னைக்கு வந்துட்டான். எனக்கு அவனை பார்க்கணுன்னு இருக்குது. இத்தனைக்கும் அவன் துறைப்பாக்கத்துலேயோ அதுக்கு முன்னாடியோ கண்ணனுங்கிறத எங்கேயோ வீடு எடுத்திருக்கான் அப்பார்ட்மெண்ட்டு. ஹாப்பி ஃபார் ஹிம். முடிஞ்சு அவனை பார்க்கணும். அவ்வளோதான். டே டன். ஐயோ, மெயினாக ஒரு விஷயம் மறந்துட்டேன். என்ன தெரியுமா, காற்று என்ன கன்னத்தில் அடித்தாங்கல்ல, எல்லாத்துக்கும் தான் அடித்தாங்க. பட் எனக்கு வலிச்சது. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்ரீனிக்கிட்ட. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஸ்ரீனி போயிட்டாங்க. அப்புறம் சரு இருந்தாங்க. சருவும் கார்த்துக்கிட்டே நான் பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் கார்த்து வந்து ஒருத்தங்களை ஜேபி காந்தி அப்படின்னாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓகே, அதை என்ன நான் இப்போ சொல்ல முடியாது. ஜேபி காந்தின்னு சொன்னது. அப்புறம் நாங்கள் காந்திஜி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன காந்தி எப்படி பேசிட்டு கண்ணாடி போட்டதில்ல காந்தி அப்படின்னாங்க. சரி. அப்புறம் கார்த்துவை பிஜேன்னு சொன்னாங்க. அதாவது பொம்பளை ஜானி சின்ஸ். என்னை சும்மா அடிச்சுட்டே இருக்காங்க, தடவுறாங்க தட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பேர் வச்சோம். சாரி, நம்ம காந்திஜி ஸ்டோரிக்கு வருவோம். காந்திஜி பற்றி
கார்த்தியும் தான் சாரும் தான் 2 பேருமே ரொம்ப மோசமாக பேசினாங்க. என்னடா ஃபாதர் ஆஃப் த நேஷன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அது ஒரு பொம்பளை பொறுக்கி, ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. லைக் ஐடியலி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்திருக்கணும் ஃபாதர் ஆஃப் த நேஷனில். அவர் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இவன் அஹிம்சா அஹிம்சா சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் மேட்ரு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படின்ட்டாங்க. எனக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி யாருமே சொல்லி கொடுக்கலையே, நான் இவ்வளோ நாள் நம்புறதெல்லாம் பொய்யா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கார்த்தும் இதே தான் சொன்னான், சரவணன் இதே தான் சொன்னான். எனக்கு எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல. பாரதி அக்கா வந்தப்போ பாரதி கேட்ட பாரதி அக்கா அப்படியா அவங்க முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காந்திஜி பற்றி சொன்ன உடனே. இனிமேல் நான் நோட்டு பார்க்கும்போது காந்திஜி தானே ஞாபகம் வரும், அவங்க சொன்னது தானே ஞாபகம் வரும். சந்து கிட்ட கேட்டால் சந்து இன்னொரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஒரு 3 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஐ மீன் 3 ஸ்டோரி சொன்னார். ஐயோ, மருதமலை பிரதர்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறம் ஐயோ இன்னொரு கான் பற்றி சொன்னார். என்ன கான் தெரியல. அவங்க 11 டைம்ஸ் லூட்டி அடித்தது சொன்னாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் 11 டைம்ஸ் அவங்கள தோக்கடித்தது ஹிஸ்ட்ரியில் மென்ஷன் பண்ணல, அது சொன்னாங்க. காந்திஜி ஃபாரின் விமன் கூட ரொம்ப இதுவாக இருந்ததை நியூஸ் சும்மா கூகுளில் போட்டு பார்த்தேன், ஃபோட்டோஸ் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். காந்தி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. மேபி டான்ஸ் ஆடினால அவர் தப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது தான். பட் எது நம்பது தெரியல. அந்த டைமில் நான் நேரில் பார்க்காம அது இல்லாமல் என்னால் இப்போ எதுவுமே நம்ப முடியல. அப்புறம் இன்னொன்று சொன்னாரே, அதான் காந்தி கதை ஒன்று சொன்னாங்க. அந்த மருதமலை பிரதர்ஸ் பற்றி சொன்னாங்க. அப்புறம் அந்த லூட்டி அடித்தது சொன்னாங்க. இது எல்லாமே எனக்கு என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் இடிக்குது. நான் இவ்வளோ நாள் நம்புறது பொய்யா உண்மையான கொஷின் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னார். இதெல்லாம் உண்மைன்னு எப்படி நம்புறது, நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டதுக்கு அவர் 23ஆம் புலிகேசியில் ஒரு சீன் இருக்குது. அதாவது வடிவேலுவை வரையும் போது இது அவங்க தலை வேறு பாடி வேறு இருக்கும். அதுக்கு வடிவேலு சொல்லுவார், 100 வருஷத்துக்கு அப்புறம் எந்த முட்டாள் பையனும் நான் எப்படி இருப்பான்னு தெரியாது, ஸோ இதுதான் ப்ரூஃப், இது வச்சு நம்பிடுவாங்க இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொன்னோடனே ஆமாம்ல, நமக்கு எதுன்னு தெரியாது, இப்படிலாம் நம்புறது பொய்யா, காந்திஜி இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் இப்படி இருக்கே அது நினச்சேன். அப்புறம் நம்ம என்ன நம்பணும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ சொல்ல மறந்துட்டேன் 2 விஷயங்கள். ஒன்று நேற்று தான் ஐடிஆர் ஃபைலிங் லாஸ்ட் டேட்டா. ஐடிஆர் தான் நானே தனியாக பண்ணிவிட்டேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. ஐடிஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு எனக்கு டேக்ஸ் ரிலேஷன்லாம் இல்லை தான். பட் ஸ்டில் அது பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் பண்ணேன். சந்து என்ன சொன்னார், நெக்ஸ்ட் இயர் அவருக்கு நான் பண்ணி கொடுக்கணுமா, ஏன்னா வீடியோ 2000 ரூபாய் கொடுத்து பண்ணாங்களா. இன்னொன்று மெயினாக அதுதான் நான் மறந்துட்டேன். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் கூட மறக்கிறேன்னு எனக்கு தெரியலை. யூனிவர்சிட்டியிலேருந்து கால் வந்துச்சு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்து. அந்த நல்ல மனுஷனை கால் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலன்னாரு. எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்துட்டு அது கிடைக்கலன்னு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல, நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் எனக்கு கிடைக்காதுன்னு அப்படின்னு. அதுக்கு அவர் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, பார்ட் டைமில் யாருமே எடுக்கலை, ஃபுல் டைம்லேயே 4 பேர் தான் எடுத்திருக்காங்க மொத்தமாகவே அப்படின்னாரு. அப்புறம் என்னோடய டேட்டூ அதெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணாங்களாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அது அக்செப்ட் பண்ண பிடிக்கலையா, மாடர்னாக இருக்கிறது. அப்புறம் லேட்டராக நான் நினச்சேன், அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகாமலே இருக்கலாம். இந்த மாதிரி பேக்வேர்டாக
திங்க் பண்ணுற பீப்புளுக்கு இடையில் இருக்கிறதுக்கு நான் வேறு எங்கேயாவது யூனிவர்சிட்டியில் போயிட்டு படிக்கலாம் பிஹெச்டி. கிடைக்காம நல்லா தான் போச்சுன்னு அப்போ நினச்சேன். அவர்கிட்ட நிறைய நேரம் பேசினேன். அவருக்கு 37 நினைக்கிறேன். ஆமாம், 37 ஏஜ் ஆகுது. இப்போது 35+ தான் கல்யாணம் ஆகி இப்போ 2 வயசில் ஒரு குழந்தை இருக்கான். அப்புறம் அவருக்கு எவ்வளோ இயர்ஸு, 14 இயர்ஸ் 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். செம்ம ஷாக் ஆகிட்டேன். 22 இயர்ஸாக சொன்னார். 10 அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நம்பர் இப்போ ஞாபகம் இல்லை. எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு. 20 or 12 எனக்கு கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் மறந்துட்டேன். எனக்கு 22K சேலரின்னு சொன்னார். சாரி, நிறைய இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டும் சேலரி 22K தான். 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 22K தான் சேலரி, அப்படி தான் சொன்னார். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். அரக்கோணத்துலேருந்து வராரு. நான் சொன்னேன், நீங்கள் ரெஸ்யூம் மட்டும் எனக்கு அனுப்புங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். எப்படியாவது அவருக்கு 22 சேலரியில் வச்சு எப்படி வாழ முடியும்? என்னால் யோசிக்கவே முடியல. அதுவும் ஃபேமிலி மேன் வேறு. அவர் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணேன்னு கேட்டார். 2 ரீசன் இருக்குது. ஒன்று, எனக்கு என் அப்பா அம்மா பார்த்துக்கணும். அவங்கள நான் மட்டும்தான் இருக்கேன் பார்த்துக்க. அம்மா வேலைக்கு போகிற நிலமையில இல்லை, அப்பாவும் வேலைக்கு போகிற நிலமையில இல்லை. பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க அப்பா மேலே. அவர் பிஸ்னஸ்ஸு அந்த கேஷன் பிஸ்னஸே மாசாக பண்ணதுனால அது சுத்தமாக இல்லை. கல்யாணம் பண்ணால் அப்புறம் நான் ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி இருக்காது. அண்டு இன்னொன்று எனக்கு சூட்டபிளான ஒரு பார்ட்னர், என்னை நானே அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன், எந்த ஒரு நிலைமையிலும் என்னை விட்டுட்டு போகாத ஒரு ஆள். ஸ்பேஸ் வேணாம், ஓகே. விட்டுட்டு போகிறது என்னால் யோசிக்க கூட முடியல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன். வரப்போகிற ஆள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. ஃபிசிக்கலாக சொல்லலை, ஃபிசிக்காக சொல்லலை, பாசத்தில். ரொம்ப எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மா முன்னாடியே என்னை கட்டி பிடிக்கணும், கிஸ் கொடுக்கணும், தயங்கக்கூடாது. அவரது தான் நான் சொல்ல அவரை தயங்கினா அப்புறம் அவ்வளோதான் நான் அப்படின்னு இருக்கேன். நான் எப்படியெல்லாம் பார்த்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உலகமே அவர் தான்னு நான் இருப்பேன். அவர் வாழ்க்கையில் வந்துட்டார்னா எனக்கு வேறு என் அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த பர்சனுக்கு தான். எப்படி சொல்கிறது, அதாவது இல்லாத ஒருத்தருக்கே நான் அந்த பொசிஷன் ஃபில் ஆகிறதுக்கே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கேன் யாரையும். அப்போ அவர் நிஜமாகவே அவர் வாழ்க்கையில் வந்தால் எனக்கு எப்படி எல்லாமோ பண்ணி பார்த்துக்கணுன்னு இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் இப்போது அந்த மாதிரி பர்சன் வருவாங்களா எனக்கு தெரியல. அவர் என்னை ரொம்ப வற்புறுத்தினார் கல்யாணம் பண்ணிக்க. அதாவது வாழ்க்கையோட அர்த்தமே ரீப்ரொடக்ஷனில் தான் இருக்குமா. இது ஆக்சுவலி 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வேறு. இட்ஸ் நாட் லைக் எனக்கு ரீப்ரொடக்ஷன் வேண்டாம், எனக்கு ஒரு குழந்த வேண்டாம், அப்படி இல்லை. எனக்கும் ஆசை இருக்குதான். ஆனால் நான் கரெக்டாக இல்லாமல், என்னோடய மைண்ட் செட் கரெக்டாக இல்லாமல் சும்மா அப்படி ஒரு குழந்த வயசாயிடுச்சுன்னு சொல்லி குழந்த பெற்றுக்க முடியாது. அதுக்கு நான் மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கணும். கூட வர பார்ட்னர் அதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் என்னால் ஃபினான்ஷியலி, மென்டலி, ஃபிசிக்கலி குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக, எமோஷனலி சப்போர்ட்டிவாக இருக்க முடியணும். எல்லாமே இருக்குது. எல்லா சைடும் யோசித்து தான் நான் முடிவெடுப்பேன். சும்மா பெற்றுட்டு
பெற்றுக்கிட்டு எப்படி சொல்கிறது, எப்படியோ வாழ்ந்துக்கோ, குழந்தைக்கு டைம் கொடுக்க முடியாமல், குழந்தை இதா போ ஸ்கூலுக்கு போ, வா ஸ்கூல்லேருந்து வா, டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு அப்படி என்னால் இருக்க முடியாது. எனக்கு குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹரிபரி வாழ்க்கை இல்லாமல் பிடிச்ச வாழ்க்கை கொடுக்கணும். எனக்கு என்ன நல்லா படிக்கணும், நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும், இப்படி சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க. நானும் குழந்தைக்கு உனக்கு பிடிச்சத பண்ணு, பிடிச்சது அது இப்போது படிக்க பிடிக்கலையா படிக்காத, படிக்க பிடிச்சிருக்கா படிச்சிடு, உன் வாழ்க்கை உன் இஷ்டம் எல்லாமே நீ தான் டிசைட் பண்ணணும்னு குழந்தைகிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்கணும். எனக்கு என்ன பிடிச்சாலும், பிஸ்னஸ் பிடிக்குமா பிஸ்னஸ், இல்லை சின்னதாக லைக் இப்போ ஆர்ட்டு பிடிக்குமா அப்படி, எனக்கு பிடிச்ச மாதிரி என் குழந்தை வாழக்கூடாது, குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். அதே மாதிரி ஜாதி மதம் எதுவுமே நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஐ மீன் நான் ஃபாலோ பண்ணுறது சொல்ல மாட்டேன். நான் முஸ்லீம் கம்யூனிட்டியில் பிறந்தேன், அதனால் முஸ்லீம் பேர் வச்சாங்க, முஸ்லீம் இதில் ஃபாலோ பண்ண வச்சாங்க. குழந்தை என்ன நம்புதோ, உலகமே என்னென்னு தெரியட்டும், கெட்டது நல்லது எல்லாமே தெரியட்டும், அதுக்கப்புறம் குழந்தை டிசைட் பண்ணட்டும் அவங்களுக்கு என்ன வேணும்னு. என்னால் கைட் பண்ண முடியும், பட் டெசிஷன் மேக்கர் எப்போவுமே அவங்கவுங்கள தான் இருக்கணும். நான் இல்லைனா கூட இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கணும். பார்ட்னரோ நானும் இல்லைனா கூட இண்டிபெண்ட்டாக வாழ சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கைனா ஒன்று தான்னு சொல்லிக் கொடுக்கணும். நான் சின்ன வயசில் மிஸ் பண்ணதால் இப்போ நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், அது வேறு விஷயம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை என்னால் முடிஞ்சு அமைச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன் வேணும்ல, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன். இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களா, வருவாங்களா, எனக்கு தெரியலை. ஐயோ நிறைய பேசிட்டேனா? ஓகே, அவ்வளோதான். தேட